ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். அவர் வந்து விசாரிக்கட்டும், அப்ப தெரியும் எல்லா உண்மையும். வாடா. நில்லுங்க. எங்க போற? இவர் என்ன வேலை பண்ணிருக்காருன்னு தெரியுமா சார்? இன்னைக்கு ஆனந்த் உயிரோட விளையாடி இருக்காரு. இதுக்கு மேலே என்ன அமைதியா இருந்தா அர்த்தமே இல்லை. அதுக்கு என்ன பண்ண போற? மகேஷ் சார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? எதுக்கு எடுத்தாலும் மகேஷ் சார்ட்ட போய் நிக்க வேண்டியது, அவனுக்கு பிரஷரை ஏத்தி விட வேண்டியது. உங்களால மகேஷ் எம்டி வேலையை ரிசைன் பண்ணிட்டு எங்கேயாவது யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடுவோம் போல இருக்கு. அதான் நடக்க போகுது. சார், பிரஷர் யார் ஏத்துறாங்க? இங்க இப்ப நடந்ததுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். தபார் அன்பு, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஏற்கனவே உன்னாலையும் ஆனந்தியாலையும் மகேஷ் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட குழப்பம் போயிட்டு இருக்கு. சார், எங்களால அவருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். ஆனா இது கம்பெனி பிரச்சனை தான். அதனால மகேஷ் சார்ட்ட சொல்லிதான் ஆகணும். இல்லங்க, வேணாம். மகேஷ் சார் இதுல இழுக்க வேணாம். அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லு. என்னடா முடிவு? உண்டியில உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னதுனால எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னா என்னடா அர்த்தம்? சார், விளக்கேத்துனா சுத்தி இருக்கிற இடம் எப்படி சார் தீ பிடிக்கும்? மொத்தமா பிடிச்சு கம்பெனி பத்திக்கிட்டு எரிஞ்சிருந்தா என்ன ஆகுது? யாருக்கு லாஸ்? கம்பெனி லாஸ் ஆகணும்னு நினைச்சு கருணாகரன் சார் எதையும் செய்யறவர் இல்ல. அப்படி சொல்லுங்க சார். உண்டியில உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன் சார். ஆனா கொண்டு வந்து ஏதோ வேண்டுதல்னு மகேஷ் சார் வரைக்கும் உண்டியில காசை போட வச்சுட்டாங்க சார். சரி, அப்படி சாமி கும்பிட்டு வச்சாங்களே, விளக்கு அணைஞ்சு போச்சேன்னு நானும் ஒரு அக்கறையில தான் சார் சொன்னேன். அதையே ஒரு குத்தம்னு எல்லாத்தையும் ஏன் தலையில கட்ட பாக்குறாங்க. காலையில விளக்கேத்தனதும் இவதான், இப்ப விளக்கேத்தனதும் இவதான். இவ எண்ணெய் அதிகமா ஊத்தி வச்சிருப்பா சார். கீழே எல்லாம் சிந்தி இருக்கும். அதனாலதான் நெருப்பு புடிச்சு போச்சு. என்ன சார் பேசுறீங்க? ஆனந்திய எண்ணெயை கொட்டிட்டு ஆனந்திய நெருப்பை பத்த வச்சுட்டான்னு சொல்றீங்களா? டேய், தெரிஞ்சு செய்ய வேணாம். தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார். இவங்க கேட்டதை நான் கேக்குறேன். இந்த துக்கடா உண்டியலுக்காக விளக்கேத்துறன்னு இப்படி நெருப்பு பிடிக்க வச்சிருக்காங்களே, கம்பெனியை மொத்தமா பிடிச்சிருந்தா என்ன சார் ஆயிருக்கும்? இவங்க செஞ்ச தப்ப ஏன் மேல திருப்ப பாக்குறாங்க சார். இதுல எல்லாரும் சேர்ந்து கூட்டு வேற. உங்க மேல பழி போட்டு எங்களுக்கு என்ன ஆக போகுது? இன்னைக்கு ஆனந்துக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு? அவதான் பொறுப்பு. அவதானே விளக்கேத்தணும், சாமி கும்பிடணும்னு உண்டியில கொண்டு வந்து வச்சா. இதாயா இந்த கோவத்துல தான்யா நீ ஏதோ பண்ணிருக்க. ஏய், சும்மா சும்மா என்ன ஏதாவது சொன்ன மரியாதை கெட்டு போயிடு சொல்லிட்டேன். என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? நானும் பார்த்து உன்னால என்னையா முடியும்? அமைதியா இருங்க சார். அமைதியாலாம் இருக்க முடியாது சார். சார், இவன் சட்டையை பிடிக்கிறான் சார். இப்ப என்னடா மகேஷ் சார்ட்ட போய் சொல்ல போறியா? போடா போடா. நீங்க மகேஷ் சார்ட்ட போங்க, நான் தில்லை சார்ட்ட போறேன். அவரே வந்து விசாரிக்கட்டும். நானும் பாக்குறேன்டா, விளக்கேத்துனது யாருன்னு கேக்குறாரா இல்ல விளக்கு அணைஞ்சு போச்சுன்னு சொன்ன என்ன கேள்வி கேக்குறாரான்னு நானும் பாக்குறேன். போங்கடா போங்க, போய் மகேஷ் சார்ட்ட போய் சொல்லுங்க. நான் தில்லை சார் இங்க வர சொல்றேன். அப்படியே கூட பார்வதி மேடத்தையும் வர சொல்றேன். வர சொல்லிட்டோம் அன்பு. தில்லை சாரையும் பார்வதி மேடத்தையும் வர சொல்லிட்டோம். நாம போய் மகேஷ் சார் கிட்ட சொல்லுவோம். முத்தண்ண வேணாம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சந்தோஷமா காணிக்க செலுத்தணும் தான் எடுத்துட்டு வந்தேன். என்னமோ திருஷ்டி மாதிரி ஆயிப்போச்சு. என்ன ஆனந்தி பேசுற? ஏதோ குறை இருந்திருக்கு, அது சரியா போச்சுன்னு நினைச்சுக்கிறேன். இதுக்காக தில்லை சாரு, மகேஷ் சாரு, பார்வதி மேடம்னு எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். தில்லை சாரு, மகேஷ் சாரு நம்மளுக்காக எம்புட்டோ செய்யறாங்க. நம்மளால அவங்களுக்கு ஒரு சங்கடம் வேணாம். எல்லாரும் அவங்க வேலையை பார்ப்போம். அதான் சொல்லிட்டாங்கல்ல, போங்க போய் எல்லாரும் வேலையை பாருங்க. போங்க போங்க. எதுக்கு எடுத்தாலும் மகேஷை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. கருணாகரன் சார்,
போங்க சார், நீங்களும் போய் வேலையை பாருங்க போங்க.